காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்க காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்த பலனடைந்த கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்தி மாதம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. இந்த காலை நேர தியான வேலைக்காக உங்களை வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண்மணியை போல என்னை காத்தருளும். தாவீது ராஜா இந்த வசனத்தை சொல்கிறாரு. இவர் இந்த வசனத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, 7ஆம் வசனத்துலேயும் 9ஆம் வசனத்துலேயும் பார்த்தோன்னா, உண்மை நம்புகிறவர்களே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று ஒரு வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்மணியை போல் என்னை காத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறேன் பிராண பகைஞருக்கும் மறைவாக இப்படி செட்டுகளின் நிலையில் என்னை காப்பாற்றும். அப்போ கண்மணியை போல் என்னை காத்தரலும் அவர் சொன்ன சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை விழுங்க பார்த்தார்கள், சுற்றி உள்ளவர்கள் ஒடுக்கினார்கள், பிராண பகைஞராக இருந்தாங்க, அவங்க விரோதம் பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், என்னை அந்த இதுக்கெல்லாம் காத்து கொள்ளுங்க, கண்மணி போல் என்னை காத்தரலும் அப்படின்னு சொல்லி தன்னை கர்த்தர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். 23ஆம் சங்கீதத்துக்குள்ள அவர் சொல்லுவார், கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிற. அவருடைய இருதயத்தில் அவ்வளோ விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தான் அவரை ரட்சித்தது. கர்த்தர் மேலே அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு விசுவாசம் வச்சுருந்தார். அந்த கண்மணியை போல் என்னை காத்தரலும் இந்த வசனத்தில் கண்மணி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய கருப்பு விழிக்குள்ளே ஒரு சின்ன கருவிழி இருக்குல்ல, கருப்பாக ரவுண்டாக, அதுதான் கண்மணி. அதில் தான் நமக்கு பார்வை இருக்குது. அதன் வழியாகத்தான் அது லென்ஸு, அந்த வழியாகத்தான் இந்த ஒளி கதிர்கள் உள்ளே போய் மூளைக்கு நரம்பு போய் அந்த பார்வையை என்ன செய்ய தூண்டி இது என்ன பொருள் என்னது அப்படின்னு காட்டுகிறது. அந்த ஒளிக்கதிர்களை கொண்டு வருகிற அந்த கண்ணின் மணி தான் நடுவில் உள்ள அந்த கருவிழி. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அது
வெளியேற பெற்ற அந்த வெளியை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காருன்னு பார்த்தீங்களா, பாதுகாப்பாக சுற்றிலும் அந்த வெள்ளை படலம், அதுக்கப்புறம் கரும்படலம், அதுக்குள்ளே ஒரு கருப்பு வெளி கண்மணி, அதுதான் கண்மணி. அந்த கருப்பு குட்டி வெளி இருக்குல்ல, அதுதான் கண்மணின்னு பேர். அது லென்ஸு. அந்த லென்ஸு பாருங்கள் எப்படி கர்த்தர் வந்து நேர்த்தியாக நம்ம படைச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். நம்முடைய கண்ணை வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தானே தெரியுது. தோண்டி எடுத்து பார்த்தா முட்டை மாதிரி எப்படி இருக்குமோ, ஒரு முட்டையினுடைய அளவு இருக்குமோ. இப்போ ஒரு மீனுடைய கண்ணே பார்த்தீங்கன்னா, மீன் சின்னதாக இருந்தாலும் கண் மட்டும் உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்முடைய மனிதர்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா, அப்படி கண்ணை தோண்டி எடுத்தாச்சுன்னா அதில் ஒரு முட்டை அளவுக்கு ஒரு குழி இருக்குமா. இந்த முட்டை அளவுக்குள்ள அந்த கண்ணை நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக பெட்டிக்குள்ளே வச்ச மாதிரி வச்சிருக்கிறாரு. இமைகள் அதுக்கு சுற்றி வச்சிருக்கிறாரு. இமைகள் வந்து கண்ணை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு மேலே புருவங்கள் வச்சிருக்கிறாரு. நம்மை வந்து அவர் படைத்த படைப்பே அதிசயம். அவ்வளோ பாதுகாப்பாக நம்ம படைச்சிருக்கிறார். தாயின் கருவிலே அவர் நம்மை தெரிந்தெடுத்து அந்த தாயின் கருக்குள்ளேயே அந்த குழந்தைய வந்து ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பார். அவ்வளவு ஞானமாக நம்மை படைத்தார். சங்கீதம் 139 அதிகாரத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா, அவருடைய படைப்பின் மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளலாம். எவ்வளவாய் அவர் நம்மை படைத்தார், எவ்வளவாய் அவர் நம்மை சிநேகித்தார், எவ்வளவாய் அவர் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்று தாவீது ராஜா தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறான். தன்னை நீதிமான் வந்து தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பான். அப்போது நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு என்ன தேவை, என்ன தேவை, என்ன குறைவு இருக்குது, எல்லாவற்றையும் அறிந்து தருகிறவர் அவர். கண்மணியை போல என்னை காத்தருளும். அந்த கண்ணுக்குள்ளே அந்த கண்மணியை எப்படி வச்சு அது இமைகள் மூடி அதுக்குள்ளே அந்த வெள்ளை விழிக்குள்ளே கருப்பு விழிக்குள்ளே எப்படி அந்த கண்மணியை வச்சுருக்காரோ அதே போல் நம்மை பாதுகாப்பாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தான் தாவீது ராஜா அந்த வசனத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறார். கண்மணியை போல என்னை பாதுகாத்தருளும். சில பேர் பிள்ளைங்களுக்கே கண்மணின்னு பேர் விட்டுருப்பாங்க பாருங்கள். அந்த கண்மணி அப்படின்னா அந்த கண்ணின் மணியை போல என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி தாவீது ராஜா தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்ல. நாமும் கூட நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மையும் கண்மணியை போல என்ன செய்வார், பாதுகாப்பார். அவருடைய கண்மணி நாம், நம்ம வந்து அவருடைய கண்ணுக்குள்ள மணியாக இருக்கிறோம். அதனால் நம்மை அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவர் கண்மணியை போல் உன்னை தொடுகிறோம், என் கண்ணின் மணியை தொடுகிறான் அப்படிம்பாரு. அப்போ நம்மளை தொடுறவங்க யாரை தொடுறாங்களோ அவருடைய கண். நம்ம இப்போ யாராவது கண்மணியை கொண்டு நம்ம கையை கொண்டு அடுத்தவங்க கையை வச்சு நம்ம கண் வெளியே தொட விடுவோமா? அதே மாதிரி நம்மை பாதுகாப்பாக ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேர்த்தியாக நம்ம மேலே இவ்வளோ அன்புள்ளவராக அவர் இருக்கிறார் பார்த்தீங்களா. அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, அல்லல் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, அல்லல் யாவும் தொலைத்தீரே. மன்னாயமக்கும் நீதாமே, மன்னாயமக்கும் நீதாமே. என்னாலும் எங்கள் துணை நீரே. தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். அப்பா, நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிறீரே. நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. 1000 கோடி